ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா. பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் எப்பயும் போல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ராஜி அவங்க அம்மா அப்பா காலில் எல்லார் கால்லையும் அப்பத்தா கால்லையும் விழுந்துடுறாங்க. அவங்க சித்தப்பா காலில் விழுகாமல் போகலாம்னு நினைக்கையில் அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ இவ்வளோ தூரம் ஆகணும்னு நினச்சதே உங்கள் சித்தப்பா தான். உங்கள் சித்தப்பா காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குமா அவங்க அப்பா சொல்கிறாரு. சொன்னோன்னே, சித்தப்பா நான் உங்கள் காலில் விழுக மாட்டேன்னு கிடையாது, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களோன்னு நினச்சி தான் சித்தப்பா நான் போக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவருக்கும் மனசு கேட்கல. அவரும் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே நல்லாருமா, எப்பயும் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்களா, இங்கே அப்படியே பாண்டியன் ஸ்டோர் வீட்டை காட்டுறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சென்னைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு ஜீவா ஃபன் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மீனாவோட அம்மா வராங்க இங்கே பாண்டியன் ஸ்டோருக்கு. என்னடா அம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணிட்டு வச்சாங்க, திடீர்னு வராங்க. என்னம்மா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தால் ஒன்றுமே சொல்லலை. இல்லைங்க, நீங்கள் போய் சென்னையில் 3 பேரும் பொம்பளையாள் ஒத்தையில் தங்க போகிறீங்களா, எங்கள் மாமா வீட்டில் போய் தங்குங்கன்னு சொன்னால் இவள் கேட்கவே மாட்றான். நானும் சொல்லி பார்த்துட்டேன், நீங்கள் போய் அங்கே போய் தான் தங்கணுங்க, வேறு எங்கேயும் போய் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்படியில் இப்போ அதிரசம் இருக்குது, அதை எடுத்து மீனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜிக்கு கதிர் சொல்கிறாப்புல, நான் இந்த தடவை வரலேன்னு சொல்லி என்னைய தப்பாக நினச்சிக்காத ராஜி, என்னோடய சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை. நீ எப்போ பரீட்சை எழுதிட்டு வெளியில் வந்த உடனே நான் நிற்கிறேன்னு மட்டும் நீ நினச்சிக்க, என்னைய மறந்துடாத, நான் உன் பக்கபலமாக உன் கூடையே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானுமே உன்னை நினச்சிக்கிட்டே தான் கதிர் இருப்பேன், நீ என் கூடையே தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சோன்னே எல்லோரும் கிளம்புறாங்க. கிளம்பி பேக்குகள்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. பேக்கெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் சொல்கிறாங்க, கோமதி சொல்கிறாங்க, எங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க, நீங்கள் நான் வர வரைக்கும் நீங்கள் வாட்டுக்கு என்னமோ மாதிரி இருந்துடாதிய, ஜன்னலை மூடிருங்க, கேஸ் அமர்த்திருங்க, லைட் அமர்த்திருங்க, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே பாண்டியன் ஆரம்பிக்கிறாரு. பார்த்து போங்க, எங்கிட்டும் தெரியாமல் எங்கிட்டும் போயிடாதீங்க, வச்சிடாதீங்க, உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ கோமதி, பிள்ளைகளை விட்டுட்டு எங்கிட்டும் போகாத அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க கோமதியும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் 2 பேரும் பிரிஞ்சதே இல்லைன்றனால தனித்தனியாக பிரிய போகிறாங்கன்னு சொல்லி 2 பேரும் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் உங்கள் பேச்சுகளை எப்போ முடிப்பீங்க, எப்போ சென்னைக்கு போகிறது அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. கேட்டோடனே திரும்ப கோமதி எங்க, நீங்கள் பத்திரமா இருங்கங்க, நான் போயிட்டு வந்துடுறேங்க, எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க.